மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை வணங்கி தங்களுடைய அனுமதியோடு விடை ஆ மற்றும் ஆ. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி திருப்போரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சிறுதாவூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரசாணை நிலை எண் 192 நாள் 13/8/2025 படி நபார்டு வங்கி உதவியுடன் 8 வகுப்பறைகள், 1 மாணவர் கழிப்பறை, 1 மாணவியர் கழிப்பறை, 1 குடிநீர் வசதியாகவே கட்டுவதற்கு ரூபாய் 2.22 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 4/9/2025 அன்று திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் SS பாலாஜி அவர்கள் முன்னிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் SS பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுதாவூர் என்பது கடந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவர்களோடு எத்தகைய தொடர்பில் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த ஊரிலேயே அந்த காலகட்டத்தில் பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு கட்டிடம் இல்லை என்கிற நிலை 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது. இன்றைக்கு அதற்கு தீர்வு காணப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த கட்டிடம் எழும்பி இருக்கிறது. அதற்காக மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் இதை சாத்தியமாக்கிய மாவட்டத்தின் நிர்வாக அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்போரூர் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கென தனியாக விளையாட்டு திடல் இல்லை. இந்த பள்ளியில் சுமார் 1000 மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி தரத்திலும் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவிகள் பயிற்சி செய்வதற்கென விளையாட்டு திடல் இல்லை. ஆனால் அருகாமையிலே ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கென மிகப்பெரிய பரப்பளவில் விளையாட்டு திடல் இருக்கிறது. அதிலே ஒரு பகுதியை பெண்களுக்கென ஒதுக்கி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு விளையாட்டு என்று வரும்பொழுது அந்த துறை இன்றைக்கு கையாளக்கூடிய எங்களுடைய எதிர்காலம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டோம். குறிப்பாக எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுதெல்லாம் எங்களுடைய துறைக்கு எனக்கும் சரி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் வைக்கிற வேண்டுகோளே, எப்படியாச்சும் எங்கள் பிடி பீரியட் அந்த கணக்கு வாத்தியார்களும் அந்த சயின்ஸ் டீச்சர் தான் கடன் வாங்கிடாதீங்க, பிள்ளைங்களை விளையாட விடுங்க, அது வெறும் பிளே கிரவுண்டாக மட்டும் பார்க்காதீங்க, அதுவும் ஒரு விதமான வகுப்பறை தான், அதுவும் பலவிதமான பாடங்களை நமக்கு கற்றுத்தரும் என்று அவர் சொல்லுகிறார். ஸோ அந்த விதத்தில் அதை ஒட்டி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நீங்களும் கேட்டிருக்கீர்கள். அந்த இடத்தை சார்ந்து உடனடியாக நம்முடைய அரசு அதிகாரிகள் மூலமாக அது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக அதற்கு என்னென்ன பணிகள் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு அதுக்கான ஆணையை கண்டிப்பாக விடுவோம் என்பதை பேரவைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.